ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 21/12/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். உடனடி தானம் மகா புண்ணியத்தினுடைய ரகசியம். இன்றைய முரளியின் தலைப்பு உடனடி தானம் மகா புண்ணியத்தின் ரகசியம். இன்று விதாதா, அதாவது படைப்பவர், வரதாதாவாகிய அதாவது வள்ளல் தந்தை தனது நாலாபுறங்களிலும் இருக்கின்ற மிக அன்பான சேவாதாரி குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாலாபுறத்திலும் இருக்கின்ற சக்திசாலியான குழந்தைகள் தனது அன்புங்கிற விசேஷத்தின் மூலம் தூரத்துல இருந்தாலும் நெருக்கத்துல இருக்கிறாங்க. அன்பான சம்பந்தத்தின் மூலம் புத்தியினுடைய தெளிவு மற்றும் தூய்மையின் மூலம் நெருக்கத்தின் எதிரில் இருக்கும் அனுபவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மூன்றாவது கண், அதாவது தெய்வீக நிலையின் மூலம் அவங்களுடைய புத்தி கண் அப்படிங்கிற டிவியில தூரத்துல இருக்கக்கூடிய காட்சி தெளிவாக அனுபவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி இந்த அழியக்கூடிய உலகின் அழியக்கூடிய சாதனமாகிய டிவியில விசேஷ நிகழ்ச்சியின் போது அனைவரும் சுவிட்ச் ஆன் செஞ்சிடுறாங்க. அதே மாதிரி குழந்தைகளும் விசேஷ நேரத்தில் நினைவுங்கிற சுவிட்சை ஆன் செஞ்சு அமர்ந்திருக்கிறீங்க. தூர்தர்ஷன் மூலம் தூரத்தில் இருக்கும் காட்சியை நெருக்கத்தில் அனுபவம் செய்யும் அனைத்து குழந்தைகளையும் பார்த்து பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் 2 சபைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்று விசேஷமா வதனத்தில் பிரம்ம பாபா குழந்தைகளை நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அனைத்து குழந்தைகளும் எப்பொழுதிலிருந்து பிராமண வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அந்த பிராமணர்கள் நேரத்தின் அனுசாரமாக லட்சியம், அதாவது சம்பூர்ண நிலைக்கு எந்த வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு இருந்தாங்க. அனைவரும் சென்று கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எந்த வேகத்தில்? ஆக என்ன பார்த்தாங்க? வேகத்தில் ஒரே மாதிரியான வேகம் இருக்கணும், அதாவது சதா தீவிர வேகம் இருக்கணும். இப்படி வெகு சிலரைத்தான் பார்த்தாங்க. வேகத்தை பார்த்து பிரம்ம பாபா குழந்தைகளிடத்துல கேள்வி கேட்குறாங்க. ஞானம் நிறைந்தவர்களாக இருந்தும், அதாவது 3 காலங்களை அறிந்தும், முயற்சி மற்றும் பலனை அறிந்தும், விதி மற்றும் வெற்றியை அறிந்தும் கூட கால வேகத்தை ஏன் உருவாக்க முடியலன்னு கேட்குறாங்க பாபா. என்ன பதில் கொடுத்துருப்பாங்க? காரணத்தையும் அறிவீங்க, நிவாரணத்துக்கான விதியையும் அறிவீங்க, இருந்தாலும் காரணத்தை நிவாரணமாக மாற்ற முடியலை. தந்தை புன்முறுவலோடு பிரம்மபாபாட்ட சொல்கிறாங்க, பல குழந்தைகளிடம் ஒரு மிக பழைய பழக்கம் பக்காவாக இருக்குது. அது எது? என்ன செய்கிறாங்க? தந்தை உடனடி பலன், அதாவது புதிய பழங்களை சாப்பிட கொடுக்குறாங்க. ஆனால் பழக்கத்தில் உறுதியாக இருப்பதனால அந்த புதிய பழங்களை காய்ந்ததாக ஆக்கி சாப்பிட்றாங்க. செய்திடுவேன், நடந்துடும், அவசியம் நடந்தே தீரும், முதல் நம்பரில் தான் வரணும், மாலையில் தான் வரணும், இவ்வாறு சிந்திச்சு சிந்திச்சு திட்டம் தீட்டி உடனடி பலனை பிற்கால பலனாக ஆக்கி விடுறீங்க. செய்வேன் அப்படின்னா எதிர்கால பலன், சிந்திச்சிங்க செய்தீங்க அப்படின்னா உடனடி பலன் அடைகிறீங்க. சுயத்துக்காகவோ அல்லது சேவைக்காகவோ உடனடி பலன் அல்லது சேவைக்கான பலனை குறைவாக அடைகிறீங்க. சக்தி எதில் கிடைக்குது? புதிய பழத்திலா அல்லது காய்ந்த பழத்திலா? சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி புதிய பழத்தை காய்ந்ததாக ஆக்கி விடுவது சிலருக்கு பழக்கமாக இருக்குது. அதே மாதிரி இங்கும் அதே மாதிரி நடந்தால் பிறகு செய்வேன் என்று தவறாக யோசிக்கிறாங்க. சிந்திக்கணும், கட்டளை கிடைத்ததும் செய்திடணும் என்று இவ்வாறு செய்யாததால் கட்டளையையும் புதியதிலிருந்து காய்ந்ததாக ஆக்கிறார். பிறகு கட்டளைப்படி தான் செய்தேன், ஆனால் அந்த அளவுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்? நேரம் ஏற்படுவதால் காலத்துக்கு தகுந்த மாதிரி ரேகை மாறிடுது. எந்த ஒரு பாக்கிய ரேகையும் காலத்தை பொறுத்து தான் சொல்கிறாங்க அல்லது உருவாக்குறாங்க. இதன் காரணத்தினால காலம் மாறும் போது வாயுமண்டலம், விருத்தி, வைப்ரேஷன் போன்ற அனைத்தும் மாறிடுது.
அதனால் தான் உடனடி தானம் மகா புண்ணியம் அப்படின்னு புகழ் பாடப்பட்டிருக்குது. கட்டளை கிடைத்ததும் அது நேரத்தில் அதே உற்சாகத்தில் செஞ்சிடணும். இப்படிப்பட்ட சேவைக்கு தான் உடனடி பலன் கிடைக்குது. இதை பிராப்தியாக அடைவதன் மூலம், அதாவது சாப்பிடுவதன் மூலம், சக்திசாலி ஆத்மாவாகி தானாகவே தீவிர வேகத்தில் சென்று கொண்டே இருப்பீங்க. அனைவரும் பழத்தை சாப்பிட்றீங்க. ஆனால் எப்படி பழத்தை சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத சோதனை செய்யணும். பிரம்மபாபா அனைத்து குழந்தைகளுக்கும் புதிய பழத்தின் மூலம் சக்திசாலி ஆத்மாவாக ஆக்கி சதா தீவிர வேகத்தில் செல்லக்கூடிய சங்கல்பத்தை கொடுக்குறாங்க. பிரம்மபாபாவினுடைய இந்த சங்கல்பத்தை சதா நினைவில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு செயலிலும் சிரேஷ்ட மற்றும் புதிய பழத்தை சாப்பிட்டு கொண்டே இருங்க. ஆக ஒருபொழுதும் எந்த வகையான பலவீனம் அல்லது வியாதி வரவே முடியாது. பிரம்மபாபா புன்முறுவல் செய்து கொண்டிருந்தார். தற்கால உலகிய மருத்துவர்களும் என்ன கருத்து சொல்கிறாங்க? அனைத்தையும் புதிதாக சாப்பிடுங்க, வேக வைத்து வறுத்து சாப்பிடாதீங்க, ரூபத்தை மாற்றி சாப்பிடாதீங்க, இவ்வாறு சொல்கிறாங்க இல்லையா? ஆக பிரம்மபாபாவும் குழந்தைகளிடத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நேரத்தின் அனுசாரமாக எந்த ஸ்ரீமத் எந்த ரூபத்தில் கிடைச்சாலும் அதே நேரத்தில் அதே ரூபத்தில் நடைமுறையில் கொண்டு வந்தால் சதா பிரம்ம பாபாவுக்கு சமமாக உடனடி தானம் மகா புண்ணிய ஆத்மாவாகி நம்பர் 1ல் வந்துடுவீங்க. பிரம்ம பாபா மற்றும் ஜெகதம்பா முதல் ராஜ்யத்துக்கு அதிகாரிகள் 2 ஆத்மாக்களிடமும் என்ன விசேஷத்தை பார்த்தீங்க? சிந்திச்சாங்க, உடனே செஞ்சாங்க. இதை செய்துவிட்டு பிறகு இதை செய்யலாம் அப்படின்னு நினைக்கல. இந்த விசேஷம்தான் அவங்கள்ட்ட இருந்தது. ஆக தாய் தந்தையை பின்பற்றக்கூடிய மகா புண்ணிய ஆத்மா, புண்ணியத்தினுடைய சிரேஷ்ட பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க மற்றும் சதா சக்திசாலியாக இருக்கீங்க. கனவிலும் சங்கல்பத்திலும் கூட பலவீனம் கிடையாது. இவ்வாறு சதா தீவிர வேகத்தில் சென்று கொண்டிருக்கீங்க. ஆனால் ஒரு சிலர் தான் அவ்வாறு இருக்கீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. சாகார உலகை படைப்போராக இருக்கிற காரணத்தினால, சாகார ரூபத்தில் பாலனை கொடுக்கும் பாகத்தை நடிக்கிற காரணத்தினால பிரம்ம பாபாவுக்கு சாகார பாகத்தை நடிக்கும் குழந்தைகளின் மீது விசேஷ அன்பு இருக்குது. யார் மீது விசேஷமான அன்பு இருக்குதோ அவங்களது பலவீனம் தனது பலவீனமாக தோன்றும். பிரம்மா பாபாவுக்கு குழந்தைகளின் இந்த பலவீனத்தின் காரணத்தை பார்த்து அன்பு ஏற்படுது. இப்போ சதா சக்திசாலி, சதா தீவிர முயற்சியில், சதா பறக்கும் கலையில் செல்பவர்களாக ஆகிடணும். மீண்டும் மீண்டும் செய்யும் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டுடணும். பிரம்ம பாபாவினுடைய கருத்துக்களை கேட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பிரம்ம பாபாவினுடைய கண்களில் குழந்தைகள் தான் கலந்திருக்கிறாங்க. பிரம்மாவினுடைய விசேஷ மொழியை அறிவீங்களா? என்ன சொல்கிறாங்க? எனது குழந்தைகளே, எனது குழந்தைகளே என்று தான் அடிக்கடி கூறுகின்றார் இல்லையா? தந்தை புன்முறுவல் செய்கின்றார். பிரம்மாவினுடைய குழந்தைகளாகத்தான் இருக்கீங்க. அதனால தான் தனது பட்ட பெயரில் பிரம்மா குமார், பிரம்மா குமாரி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? சிவகுமார், சிவகுமாரி என்று சொல்வது கிடையாது. பிரம்மாவின் கூடவே தான் செல்லணும். விதவிதமான பெயர் ரூபத்தில் அதிக காலம் பிரம்ம பாபாவின் கூடவே இருக்கீங்க. பிரம்மாவின் முக வம்சாவளிகளாக இருக்கீங்க. தந்தை கூடவே இருக்கிறார், இருந்தாலும் சாகாரத்தில் பிரம்மாவுக்கு தான் பாகம் இருக்குது. நல்லது, மற்ற உரையாடல்களை பற்றி பிறகு சொல்வோம். இந்த குரூப்பில் 3 புறங்களில் இருந்து விசேஷ நதிகள் வந்திருக்குது. இரட்டை அயல்நாட்டினர்கள் இப்போ குப்தமான கங்கைகளாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த முறை அவங்க இல்லை. இப்போது டெல்லி, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா இந்த 3 நதிகளினுடைய விசேஷ சந்திப்பு. மற்றபடி சிறிது சிறிதாக இருக்கிறாங்க. யார் அவங்களுக்கான குறிப்பிட்ட முறையில் வந்திருக்கிறாங்களோ அவங்க தங்களது உரிமையை எடுத்துக்கொள்ளவே செய்கிறாங்க. ஆனால் இரட்டை அயல்நாட்டினரும் ஓடி ஓடி வந்து தங்களது உரிமையை முன்கூட்டியே எடுத்துக்கொள்வதற்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆக அவங்களும் பிரியமானவர்களாக இருப்பாங்க இல்லையா? இரட்டை அயல்நாட்டினர்களுக்கும் சிறிதளவில் வாய்ப்பு கிடைச்சிட்ருக்குது. மீண்டும் அவர்களுக்கான முறையில் சந்திப்பாங்க. ஒவ்வொரு வகையான குழந்தைகளும் பாப்தாதாவுக்கு பிரியமானவங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்திலும்
ஒவ்வொரு விசேஷம் இருக்குது. டெல்லி சேவையினுடைய விதைக்கான இடம், மேலும் கர்நாடகம் மற்றும் மகாராஷ்டிரம் விருட்சத்தினுடைய விஸ்தாரம். டெல்லி சேவையின் விதைக்கான இடம், கர்நாடக மகாராஷ்டிரா விருட்சத்தினுடைய விஸ்தாரம். விதை கீழே இருக்கும், விருட்சத்தினுடைய விஸ்தாரம் அதிகமாக இருக்கும். ஆக டெல்லி விதையாக ஆகுது. கடைசியில் விதையாக இருக்கும் இடத்துல தான் ஓசை ஏற்படும். ஆனால் இப்போ கர்நாடகம், மகாராஷ்டிரம் மற்றும் குஜராத் மூன்றினுடைய விசேஷமும் பரவி விஸ்தாரமாக இருக்குது. பரவி இருக்கும் மரம்தான் அழகாக இருக்கும். கர்நாடக மற்றும் மகாராஷ்டிரத்தினுடைய சேவையின் விஸ்தாரத்தினால பிராமண மரம் அழகாக இருக்குது. மரம் அலங்காரத்தோடு இருக்கிறது இல்லையா? இந்த 2 கேள்விகள் தான் கேட்குறாங்க. ஒன்று செலவு பற்றி கேட்குறாங்க, மற்றொன்று பிராமணர்களுடைய எண்ணிக்கை பற்றி கேட்குறாங்க. ஆக மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகம் இரண்டும் எண்ணிக்கையினுடைய கணக்கில் பிராமண குடும்பத்தின் அலங்காரமாக இருக்குது. விதையினுடைய விசேஷம் தனிப்பட்டது. விதை இல்லை அப்படின்னா மரமும் உருவாகாது. ஆனால் இப்போ விதை சிறிது குப்தமாக இருக்குது, மரத்தினுடைய விஸ்தாரம் அதிகமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் அனைவரும் கூட டெல்லிக்கு செல்லலை அப்படின்னா சேவைக்கான அஸ்திவாரம் இருந்திருக்காது. சேவைக்கான அழைப்பு முதல் கிடைச்சி, ஆனால் டெல்லியிலிருந்து தான் ஆரம்பமாச்சு. ஆகையினால அதுவே சேவைக்கான இடமாக ஆயிடுச்சு. மேலும் அதுவே ராஜ்யத்துக்கான இடமாகவும் ஆகுது. அயல்நாட்டுக்கும் அதிக மகிமை இருக்குது. அயல்நாட்டில் இருந்தும் விசேஷமாக பிரத்யட்சத்தாவிற்கான முரசொலி நம் நாடு வரை வந்தடையும். அயல் நாடு இல்லை அப்படின்னா நமது நாட்டில் எப்படி பிரத்யட்சம் ஏற்படும்? ஆகையினால அயல்நாட்டுக்கும் மகத்துவம் இருக்குது. அயல்நாட்டினருடைய ஓசையை கேட்டு பாரதவாசிகள் விழித்தெழுவாங்க. பிரத்யட்சத்தாவிற்கான ஓசை வெளிப்படும் இடமாக அயல்நாடு தான் இருக்குது. ஆக இது அயல்நாட்டினுடைய மகத்துவம். அயல்நாட்டில் இருந்தாலும் அவங்க நம்ம நாட்டை சேர்ந்தவங்க. ஆனால் நிமித்தமாக அயல்நாட்டில் இருக்கும் சிரேஷ்டமான ஆத்மாக்களின் ஆர்வம் உற்சாகத்தை பார்த்து நம் நாட்டை சார்ந்தவர்களிடத்திலும் ஆர்வம் உற்சாகம் மேலும் அதிகரிக்குது. இதுவும் அவர்களது சேவைக்கான குப்த பாகம். ஆக அனைவரது விசேஷமும் தனிப்பட்டதாக ஆயிடுது இல்லையா? நல்லது. சதா உடனடி தானம் செய்யும் புண்ணிய ஆத்மாக்களுக்கு, சிந்திப்பது மற்றும் செய்வதில் சதா தீவிர முயற்சியாளர்களுக்கு, ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு வினாடியும் சேவையினுடைய பலனை அடையக்கூடியவங்களுக்கு, இவ்வாறு சதா சக்திசாலி தந்தை மற்றும் தாயை பின்பற்றக்கூடியவங்களுக்கு, சதா பிரம்ம பாபாவின் சங்கல்பத்தை சாகாரத்தில் கொண்டு வரக்கூடிய உள்நாடு வெளிநாடு நாலாபுறமும் உள்ள சக்திசாலியான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம். சேவாதாரிகளிடம் அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. யார் சேவை செய்கிறாங்களோ அவங்க பழங்களை, அதாவது பலனை சாப்பிடுவாங்க. பழங்கள் சாப்பிடுபவர்கள் சதா ஆரோக்கியமாக இருப்பாங்க. காய்ந்த பழங்களை சாப்பிட்றவங்க அல்ல, புது பழங்களை சாப்பிடக்கூடியவங்க சேவாதாரி. அப்படின்னா பாக்கியத்துக்கு அதிகாரிகள். எவ்வளோ பெரிய பாக்கியம்! நினைவு சின்னமாக இருக்கும் சிலைகளிடத்தில் சென்று பக்தர்கள் சேவை செய்கிறாங்க. அந்த சேவையை மகா புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேலும் நீங்கள் எங்கு சேவை செய்கிறீங்க? சைத்தன்ய மகா தீர்த்த ஸ்தானத்தில். அவங்க தீர்த்த யாத்திரைகளுக்கு சென்று சுற்றி வந்து விட்டாலே மகான் ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுறாங்க. நீங்கள் மகான் தீர்த்தத்தில் சேவை செய்து மகான் பாக்கியசாலியாக ஆகிட்டீங்க. சேவைக்கு தயாராக இருப்பவர்களிடத்தில் மாயை வரவே முடியாது. சேவாதாரி அப்படின்னா மனதிலும் சேவாதாரிங்கிறாங்க பாபா. உடலால் சேவையில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க. உடலின் கூடவே மனதும் சுறுசுறுப்பாக இருந்தால் மாயை வராது. உடலினால் ஸ்தூல சேவை செய்யுங்க மற்றும் மனதினால சூழ்நிலையை, வாயுமண்டலத்தை சக்திசாலி ஆக்கக்கூடிய சேவை செய்யுங்க. இரட்டை சேவை செய்யுங்க, ஒன்றல்ல. யார் இரட்டை சேவாதாரிகளாக இருப்பாங்களோ அவங்களுக்கு பிராப்தியும் அந்த அளவுக்கு கிடைக்கும். மனதுக்கும் லாபம், உடலுக்கும் லாபம், செல்வமும் அளவற்றதாக கிடைச்சே தீரும். இந்த நேரத்திலும் உண்மையான சேவாதாரிகள் ஒரு பொழுதும் பசியோடு, அதாவது பட்டினியாக இருக்க முடியாது. 2 ரொட்டி அவசியம் கிடைக்கும். ஆக அனைவரும் சேவைக்கான லாட்டரியில் தனது நம்பரை எடுத்துக்கொண்டீங்க. எங்கே வேண்டும் என்றாலும் போங்க.
எப்போ வேண்டுமென்றாலும் போங்க, இந்த குஷி சதா கூடவே இருக்கணும். ஏன்னா தந்தை சதா கூடவே இருக்கிறாங்க. குஷியில் நடனமாடி சேவைக்கான நடிப்பு நடிச்சுக்கிட்டே செல்லுங்க. நல்லது. பாபா கேள்வி கேட்குறாங்க, முழு கல்பத்திலும் இருக்கவே முடியாத எந்த ஒரு விசேஷம் சங்கம யுகத்தில் இருக்குது? பாபா பதில் சொல்கிறாங்க, சங்கம யுகத்தில் தான் ஒவ்வொருவரும் எனது பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம், அதாவது உரிமை இருக்குது. ஒரே ஒருவரை அனைவரும் எனது பாபா அப்படின்னு சொல்கிறீங்க, என்னுடையவர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதிகாரி ஆகிறீங்க. சங்கம யுகத்தில் தான் ஒவ்வொருவருக்கும் ஒரு தந்தையிடத்தில் என்னுடையவர் அப்படிங்கிற அந்த அனுபவம் ஏற்படுது. எப்போ என்னுடைய பாபா அப்படின்னு சொல்கிறீங்களோ அப்போ ஆஸ்திக்கு உரிமை உள்ளவராக ஆகிட்டீங்க. அனைத்தும் என்னுடையதாக ஆயிடுச்சு. எல்லைக்கு உட்பட்ட என்னுடையது அல்ல, எல்லையற்ற என்னுடையது. ஆக எல்லையற்ற என்னுடையது என்பதற்கான குஷியில் இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்து பாபா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, நெருங்கிய ஆத்மாவினுடைய முக்கிய அடையாளம் என்னவாக இருக்கும்? பாபா பதில் சொல்கிறாங்க, நெருங்கிய ஆத்மா அப்படின்னா சதா தந்தைக்கு சமம். ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வார்த்தை மற்றும் ஒவ்வொரு காரியமும் செய்யக்கூடியவங்க. யார் நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்க அவசியம் சமமாகவும் இருப்பாங்க. தூரத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் சிறிது அஞ்சலி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. நெருக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் முழு அதிகாரம் அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆக தந்தையினுடைய சங்கல்பம், வார்த்தை எதுவோ அதுவே உங்களுடையது. இவர்கள்தான் நெருக்கமானவர்கள் என்று சொல்லப்படுறாங்க. அடுத்து பாபா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, எந்த நினைவு சதா இருந்தால் ஒரு பொழுதும் நேரத்தை வீணாக்க மாட்டீங்க? பாபா பதில் சொல்கிறாங்க, இது சங்கமத்திற்கான நேரம். மிக உயர்ந்த லாட்ரி கிடைச்சிருக்குதுங்கிற நினைவு சதா இருக்கணும். தந்தை நம்மை வைரம் போன்று தேவதைகளாக ஆக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு இந்த நினைவு இருக்குதோ அவங்க ஒரு பொழுதும் நேரத்தை வீணாக்க மாட்டாங்க. இந்த ஞானம்தான் வருமானத்துக்கு ஆதாரம். ஆகையால் படிப்பை ஒரு பொழுதும் தவறவிடக்கூடாது. பாபா அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, ஆத்மாவுக்கு அனைத்தையும் விட மிக பிரியமான பொருள் எது? அன்பினுடைய அடையாளம் என்ன? பாபா பதில் சொல்கிறாங்க, ஆத்மாவுக்கு இந்த சரீரம் மிகவும் பிரியமானது. சரீரத்தின் மீது அந்த அளவுக்கு அன்பு இருப்பதால் அதை விட விரும்புவதில்லை. பிழைத்து கொள்வதற்காக பலவிதமான ஏற்பாடுகளை செய்து பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, இது தமோ பிரதான சீச்சி சரீரம். நீங்கள் இப்பொழுது புதிய சரீரத்தை எடுக்கணும். ஆகையால் இந்த பழைய சரீரத்தில் இருக்கும் பற்றுதலை நீக்கிடுங்க. இந்த சரீர உணர்வு இருக்கக்கூடாது, இதுவே லட்சியம் அப்படிங்கிறாங்க பாபா. பாபா அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, எந்த ஒரு திட்டத்தையும் நடைமுறையில் கொண்டு வருவதற்காக விசேஷமாக எந்த ஒரு சக்தி தேவை? பாபா பதில் சொல்கிறாங்க, மாறக்கூடிய சக்தி. எதுவரை மாறக்கூடிய சக்தி இல்லையோ அதுவரை எடுத்த முடிவையும் நடைமுறையில் கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்தானத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் அது சுயத்துக்காகவோ அல்லது சேவைக்காகவோ அவசியம் மாற்றம் கொண்டு வர வேண்டி இருக்குங்கிறாங்க பாபா. பாபா வரதானம் கொடுக்குறாங்க, குழந்தை மற்றும் எஜமான் என்ற சமநிலையின் மூலம் முயற்சி மற்றும் சேவையில் சதா வெற்றி மூர்த்தி ஆகுக. குழந்தை மற்றும் எஜமான் என்ற சமநிலையின் மூலம் முயற்சி மற்றும் சேவையில் சதா வெற்றி மூர்த்தி ஆகுக. எல்லையற்ற தந்தை மற்றும் எல்லையற்ற ஆஸ்திக்கு குழந்தை மற்றும் எஜமானனாக இருக்கிறேன் அப்படிங்கிற நஷாவோடு சதா இருங்க. எல்லையற்ற தந்தை மற்றும் எல்லையற்ற ஆஸ்திக்கு குழந்தை மற்றும் எஜமானனாக இருக்கிறேன் அப்படிங்கிற நஷாவோடு சதா இருங்க. ஆனால் ஏதாவது கருத்து கொடுக்க வேண்டி இருக்குது, திட்டம் பற்றி சிந்திக்க வேண்டி இருக்குது, காரியம் செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னா எஜமானனாக ஆகி செய்யுங்க. மேலும் அதிகபட்ச ஆத்மாக்களின் மூலம் அல்லது நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் மூலம்
எந்த ஒரு விஷயமும் முடிவாகி விடுதோ அந்த நேரத்தில் குழந்தையாக ஆயிடுங்க. எந்த நேரத்தில் ராய் பகாதூர் ஆகணும், எந்த நேரத்தில் கருத்துக்களை கேட்கக்கூடியவர்களாக, அதாவது சாமானியராக ஆகணும் அப்படிங்கிற அந்த முறையை கற்றுக்கொண்டால் முயற்சி மற்றும் சேவை இரண்டிலும் வெற்றியாளர்களாக இருப்பீங்க. பாபா ஸ்லோகன்ல சொல்றாங்க, பொறுப்பானவர் மற்றும் பணிவுடையவர் ஆவதற்காக மனம் மற்றும் புத்தியை பிரபுக்கு அர்ப்பணிச்சிடுங்க. பொறுப்பானவர் மற்றும் பணிவுடையவர் ஆவதற்காக மனம் மற்றும் புத்தியை பிரபுவுக்கு அர்ப்பணித்து விடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.